தாவேக தலைவர் விஜயண்ணா வந்து நம்ம இயக்கம் நம் பாசத்துக்குரிய இயக்கம் அதிமுகவை பற்றி சில பேச்சு சொல்லியிருக்காங்க, சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த காணொலி. தெரில அது எப்படி விஜயண்ணாவே சொல்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க, அப்படி எழுதி கொடுக்குறாங்களான்னு தெரில. உங்களுக்கு இப்போ வந்து 51 வயசுனா, எங்கள் கட்சிக்கு இப்போ 53 வயசுனா, உங்களுக்கு விட 2 வருஷம் முன்னாடியே எங்கள் கட்சி திறந்து, நீங்கள் பிறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடியே இந்த கட்சி பிறந்துருச்சுன்னா, இந்த கட்சிக்கு எல்லா காலகட்டத்திலையும் எவ்வளோதான் பல பேர் பல விஷயங்களுக்காக இந்த கட்சியை இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அதிமுக, போன தடவை முடிஞ்சிருச்சு அதிமுகன்னு சொன்னவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரிலண்ணா. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவி அம்மாவும் சரி, புரட்சி தமிழரும் சரி, என்ன நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போ எப்படி இருக்குது, இன்னும் எப்படி இருக்க போதும் அண்ணா. இது தொண்டர்களின் கட்சி. இட்ஸ் a party of the people. It's party for the people. It is party run by the people. It's always people oriented party. எப்போதும் மக்களுக்காகவே செயல்படும் கட்சி. அன்னைக்கு அம்மா சொல்லியிருக்காங்க, இன்னும் எத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இந்த இயக்கத்தில் வந்துன்னா வேற கட்சி மாதிரி உங்கள் அப்பா பையன் பேரன் அப்படியெல்லாம் கிடையாதுண்ணா. எங்கள் இயக்கத்தில் இந்த இயக்கத்தில் எப்படின்னா அடுத்த தலைமை எவன்னு யாருக்குமே தெரியாது. கட்டைக்கொடி தண்டை எங்கே கொடி கட்டிட்டு இருப்பான், அவன் வந்து பொதுச் செயலாளர் ஆகலாம். அப்படி ஏதோ ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக கீழேருந்து படிப்படியாக மேலே வந்து இன்றைக்கி பொதுச் செயலாளர் ஆகிருக்கிறது எங்கள் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். சும்மா நம்ம சொல்லக்கூடாது, நம்ம ஏழ்மையான லீடர். ஏன்னா ஒரு தாட்டி அவரை பார்த்தாலே போதும், அப்பா எப்படி அத்தா பெரிய லெவலில் இருந்துட்டு மிச்சவங்கெல்லாம் டிஃபெண்டர் காரு அப்படி இருக்கிற காலத்தில் எங்கள் கட்சி என் தலைவன் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு எப்படிப்பட்ட சில அருமையான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமாண்ணா. 7.5 ரிசர்வேஷன் அரசு பள்ளி மாணவர்க்கெல்லாம் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் இந்தியா. யாருனாலையும் பண்ண முடியாது அதெல்லாம். ஏன்னா யாருனாலையும் பண்ண முடியாது. அத்தா பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லானது. கொரோனா காலம் ஞாபகம் இருக்கா, எத்தனை கஷ்டம், எத்தனை ஃபினான்ஸ் இல்லை, எப்படி மேனேஜ் பண்ணார் பாருங்கள். இப்போ பாருங்கள், தொழிலாளிகளுக்கு சம்பளம் போடாமல் இருக்கிறாங்க சென்னை மாநகரத்தில். அவ்வளோ மோசமான ஆட்சி நடக்குது. அது மட்டுமா, அந்த டைமில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பாஸ் ஆகாமல், எவ்வளோ படிக்காமல், கிளாஸ் இல்லாமல், லேப்டாப் இல்லாமல், ஐபேட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பாஸ் ரிசல்ட் பண்ணி ஆல் பாஸ் நாயகன்னு பேர் வாங்கினவர் அவர். ஏன்னா இன்றைக்கி அதில் எத்தனை குழந்தைங்க எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், பிகாம், பிஎட் படிச்சுட்டு எத்தனை பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க தெரியுமா. விமர்சனங்கள் வைக்கலாம், அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஸ்கீம் இருக்குது எங்களுக்கு அதை விமர்சனம் வைங்க, இல்லை ஏதாச்சும் கட்சி ரீதியாக அப்படி பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த கட்சி அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன இது புரட்சி தலைவர் பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்க வச்ச கட்சி. எப்போதும் இந்த கட்சியை எவர்னாலும் அழிக்க முடியாது. தாவேக நண்பர்களுக்கே நான் சொல்கிறது என்னென்னா, மாநாட்டில் வந்து யூஸ் பண்ண பேனரில் ஃபஸ்ட் பேனர் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் பேனரில் அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர், நடுவில் வந்து விஜயண்ணா இருக்கார். விஜயண்ணா ஃபோட்டோவை பாருங்கள், இப்படி எடுத்து போட்டு அம்மா ஃபோட்டோ போட்டிங்கன்னா அந்த மாநாடு எங்கள் மாநாடு இருக்கும். ஏன்னா அது எங்கள் கட்சி. அதனால் இது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் போட்டு வைத்த விதை. இந்த விதையை இன்று காப்பாற்றி அதை மரமாக செய்வதில் எடப்பாடியார் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்களும் ஒரு கட்சி திறந்துருக்கீங்கன்னா நல்லதாகட்டும். மக்கள் சேவைக்கு தானே எல்லாருமே அரசியலுக்கு வரோம் இல்லையா. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள், நாங்களும் எங்களோட எஃபர்ட் போடுறோம். என்ன அதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி சில பேரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுக முடிஞ்சிருச்சுன்னு. பாருங்கள், அப்படியே கல் மாதிரி கன்று மாதிரி AK-47 மாதிரி